அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று 7th ஓல்டு புக்கில் முக்கூடர் பல் கிளாஸ் பார்த்துருந்தோம். அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணும்போது 2024 கேட்ட பல்லு இலக்கியத்திலேருந்து கேட்கப்பட்ட ஒரு செய்யுள் வரி. சரியா, இது தொல்காப்பியத்தில் தான் இருக்குது. சரியா, பட் இதோட விளக்கத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிட்டோமான்னா ஒரு சிலர் தேடிருப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் இது எல்லோரும் தெரிஞ்சுக்கலான்றதுக்காகத்தான் இந்த வீடியோ. சேரி மொழியாட் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிற் புலனென மொழி புலனுணர்ந்தோரே. சரியா, இது ஒரு தொற்காப்பியருடைய செய்யுள் இருக்கிறது. இது எதை குறிப்பிடுற இலக்கியம்னு கேட்டால் தான் நம்ம பல்லு. சரியா, இதை எல்லாருமே தெளிவாக போட்டிருக்கீங்களான்னா நீங்கள் தான் சொல்லணும். சரியா, கெஸ் பண்ணோம்னா நமக்கு பல்லு குறவஞ்சி 2 தான். தூது கலம்பகம் வராதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப மைன்யூட்டாக படித்தவங்களுக்கு பல்ல டிக் பண்ணியிருக்கலாம். கன்ஃபியூஷன் வந்தால் குறவஞ்சிக்கும் பல்லுக்கும் வந்திருக்கும். நானே கூட குறவஞ்சி தான் குறித்தேன். சரியா, ஆனால் பல்லு தான். சரியா, ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, சேரி மொழின்றது அனைவருக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியாக சொல்லலாம். சரியா, செவ்விதிர் கிளந்துனா ஆராய்ந்து பாராமல். ஓகேவா, ஒரு பாடல் இருக்குது, அதை ஆராய்ந்து பார்க்காமல். இப்போ இந்த பாடல் இருக்கு இல்லையா, நம்ம இதை தேடணும். இது பார்த்தோன்னே நமக்கு புரியுதா எது அப்படின்னு நம்ம போட்டு தேடி கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. அப்படி தேடி கண்டுபிடிக்காமல் பார்த்தோன்னே அதுக்கு நம்ம பொருள் விளங்குது. சரியா, இப்போ சினிமா பாடலாம் இருக்கா, பார்த்தோன்னே அதுக்கு நம்ம பொருள் புரியுதா, அந்த மாதிரி பார்த்தவொடனே பொருள் புரிஞ்சிக்கணும். ஆராய்ந்து பாராமல். தேர்தல் வேண்டாதுன்னா இங்கே தேர்தல் ஓதலுங்கிற பொருளில் வருது. சரியா, நச்சினார்க்கனியார் அப்படி தான் சொல்கிறாங்க. தேர்தல்ன்றது ஓதல்ன்ற பொருளை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிட்டு. ஓகேவா, ஓதி ஒருத்தர் சொல்லி கொடுத்து புரியாத அளவுக்கு நம்ம பார்த்தோன்னு நமக்கே புரிகிற அளவுக்கான அப்படி தான் இருக்கணும் அப்படின்றார். ஸோ புலனென மொழியின் புலனுணர்ந்தோரே. புலன் என்பது ஒரு செய்யுள் வகை. சரியா, புலன்றது என்ன, ஒரு செய்யுளின் வகை தான் புலன். சரியா, வேண்டாது குறித்து தோன்றிட்டுன்னா ஓதுதல் வேண்டாது. சரியா, அது நச்சினார்க்கனியார் விளக்கத்தார் கூத்தில் இருக்க வேண்டுரை செய்யுள் அந்த மாதிரியான ஒரு வகையை தான் இருக்கும். அந்த மாதிரி செய்யுள்கள் பார்த்தோன்னே புரிஞ்சிக்கிற மாதிரியானதான் இருக்கும்னு சொல்லிட்டு நச்சினார்க்கனியார் இந்த நூல்கள்லாம் குறிப்பிடுறாங்க. சரியா, தொல்காப்பியருடைய உரையில் நச்சினார்க்கனியாரும் இளம்பூரணாரும் சொல்லியிருப்பாங்க. சரியா, இதை நம்ம ஷார்ட்டாக என்னன்னா, ஒரு பொருளை ஆராய்ந்து பார்க்காம பார்த்தோன்னே புரிகிற தன்மை இருக்கு இல்லையா, அதுதான் புலன் என்னும் செய்யுள் வகை அப்படின்றார் தொல்காப்பியர். அவ்வளோதான். அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற இலக்கியம் எதுனா பல்லு. சரியா, ஒரு விஷயம் ஆராய்ந்து பாராமல் புரிஞ்சுக்கணுங்க, அவ்வளோதாங்க. இப்படி சொல்லியிருக்கிறதே நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்த்து தான் இதே தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. சரியா, ஓகே, நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.